la! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஆதரவு கொடுப்பதோ அல்லது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு ஆதரவு கொடுப்பதாக மட்டும் அழைப்பது போல தெரியல. கூட்டணிக்கான ஒரு தொடக்கத்தை, ஒரு புள்ளியை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடங்கி இருப்பது போல செய்திகள் பரவுது. அதிமுகவினர் 2026 தேர்தல் கூட்டணி வர்றது வரை சந்தோஷப்பட்டுக்கலாம். திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பார். இங்க 10 கேட்டு 6 கிடைச்சிருக்கு, அங்க 30 கேட்போம், 30 கேட்டா 20 கிடைக்கும், அல்லது துணை முதல்வர் எனக்கு கொடுத்தாகணும்னு கேட்கலாம். அப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம், அப்படி கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் இருக்கு, அது வரும் டிக்கெட். அதுதான் இங்க பிரச்சனை. எடப்பாடி ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்துக்கிட்டு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சுரத்தூர் ராஜேந்திரன், துரைக்கொண்டு குடும்பத்தினர் மற்றும் சம்பத்து, இப்படி வச்சு ஒரு வன்னியர் கட்சியை வச்சுக்கிட்டு பாருங்க. எங்க அண்ணா ரஜினிகாந்த் வந்து துரைமுருகனை சொன்னதும் கேபி முனுசாமிக்கு என்ன ஜாதி வரி பொங்கி வடியுது. அப்ப நாங்க விடுவோமா? அப்ப எங்களுக்கும் அது திருப்பி அரசியல் ரீதியா எப்ப எந்த இடத்துல அடிக்கணும்னு எங்களுக்கும் தெரியாது. திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா நீங்களே ஓபனா சொல்றீங்க. அந்த அதிருப்தி வெடிக்கவே வெடிக்காதா? இப்படியே அது இணக்கமாவே போயிடும். 10 வருஷம் வீணா போயிடுவாருங்க. தெளிவா தெரியும். 2024 அவரை நாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல்ல நான் என் தம்பிமார் எல்லாமே போய் பார்த்துட்டு வரும்போது, இனிமே இன்னொரு இடத்துல இருந்து வெளியே வந்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டான். திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் யாராவது சொன்னான்னா அந்த இதுக்கு வாங்கலே தவிர மற்றபடி வந்தா உங்களுக்கு எடுபடாதுன்னு 2024 வந்து அவரு திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற இடத்துல தான் இருந்தாரு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். இன்றைக்கு நம்ம பேச இருப்பது 2 நாட்களாகவே பெரிய பரபரப்பை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கிற ஒரு டாபிக் தான் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கிறார். எல்லா கட்சிகளும் வாங்க, மதவாத சாதியவாத கட்சிகளை தவிர்த்து அதிமுக குறிப்பா நீங்க வாங்க அப்படின்னு அதிமுகவை ரொம்ப வலுவா அழைப்பது போல தெரிகிறது. அதிமுகவினர் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க சார், சந்தோஷமாயிட்டாங்க. விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடுக்கு அழைச்சிருக்காங்க. இது மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஆதரவு கொடுப்பதோ அல்லது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு ஆதரவு கொடுப்பதாக மட்டும் அழைப்பது போல தெரியல. கூட்டணிக்கான ஒரு தொடக்கத்தை, ஒரு புள்ளியை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடங்கி இருப்பது போல செய்திகள் பரவுது. உங்கள் பார்வையில் எப்படி தெரியுது அது? அதிமுகவினர் 2026 தேர்தல் கூட்டணி வர்றது வரை சந்தோஷப்பட்டுக்கலாம். எந்த தப்பும் இல்லை, தாராளமா சந்தோஷப்பட்டுக்கலாம். திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பார். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். வெற்றி பெற்ற கூட்டணி, வெற்றி தொடரும் வரை அதுல இருப்பாங்க. திருமாவளவனுக்கு வந்து சீமான் சரியான செக் வச்சுட்டாரு. ராமதாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே செக் வைக்கல. இன்னைக்கு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கும்போது ராமதாஸையும் சொல்லி சீமான் கரெக்டான செக் வச்சுட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்தணும்னு சொல்லக்கூடியவங்க தான் கூட்டணி சொல்ல முடியுமா அவங்களால? மதுவிலக்கு வேணும்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட தான் அவங்களால கூட்டணி சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம்தான். டைம் பீயிங் தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் நீங்க இதை வச்சு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை, இந்த இஷ்யூ எடுத்து ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கிறீங்க. இது உங்களுக்கு எலக்ட்ரல் இஷ்யூ அல்ல, பப்ளிக் இஷ்யூ, பொதுமக்கள் இஷ்யூ. மது ஒழிப்பு ராமதாஸுக்கு பப்ளிக் இஷ்யூ, பொதுமக்கள் இஷ்யூ. ஆனா அது எலக்ட்ரல் இஷ்யூவா எடுக்கல. சாராய ஆலைகளையும் வச்சுக்கிட்டு சாராய வருமானத்துல கட்சி நடத்தக்கூடிய கட்சிகள் கூட தான் டாக்டர் ஐயாவும் கூட்டணி போனாப்புல. திருமாவளவனை பொறுத்தவரை சீமான் வெட்ட வெளிச்சமா நீங்க திமுகவோட தான் இருக்கீங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. சரி, சீமானோட கருத்து கரெக்ட்ங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. திமுகவோட தான் இருப்பாரு அப்படின்னு சீமானே சொல்லிட்டதா நீங்க வந்து கண்டிப்பா எழுதி கொடுக்கிற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா சீமான் அதுல சுருட கேப்பபிளா அடிச்சுட்டாரு. முத அண்ணா ஐயாங்கிறத தாண்டி இஷ்யூ பேஸ்டா 2 வரையுமே பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வந்த பிரஸ் மீட்ல நேற்று நான் பார்த்தேன். அதுல சீமான் கரெக்ட் பொலிட்டிக்ஸை பண்ணியிருக்காரு. பட் இதுல இருக்கிற உள்ள அரசியலை நீங்க பேசாம கடந்துட்டு போக முடியாது சார். அதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கடந்த 3.5 வருடங்களாக திமுக ஆட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய
விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல நெருக்கடிகள், பல கேள்விகள், வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள்ல கூட அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள், பல கம்ப்ளைண்ட்ஸை சுமைகளா தூக்கிட்டு சுத்தின விடுதலை சிறுத்தை அன்னைக்கெல்லாம் கூட பல விஷயங்கள்ல ஒரு நட்பு தோழமை சுட்டுதலா தான் பயணிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு போல்டா இறங்கின மாதிரி தெரியுது. எப்படியும் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்றது இங்க இருக்கிற அரசுக்கு எதிரான ஒரு மாநாடா தான் பார்க்கப்படும். ஆமாவா இல்லையா? திமுகவுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறாரு. அப்படின்னா இன்னைக்கு அவர் அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறி வந்திருக்காரு அப்படின்ன போது ஒரு தொடக்கம், அங்க ஒரு சலசலப்பு இருக்கு, ஒரு கலகலத்திற்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்க முடியாதா? அவருக்கு சில அதிருப்திகள் இருக்குங்கிறத நான் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ்ல இருந்து அதிகம் வளர நினைக்கிறாருங்கிறதும் இயல்பா தான் அதுல தெரியுது. தான் தனக்கு கிடைக்கிற சீட்டை விட தான் கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்ஸ் அதிகம்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, நானே அவரை வட தமிழகத்தின் வெற்றி வீரருங்கிறத நானே பல முறை தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஸோ அவர் அதிமுகவை காட்டி திமுக கிட்ட ஒரு பேரரசியலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம். அதிமுகவை காட்டி திமுக கிட்ட பேரரசியல், திமுகவிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தி விட்டு இங்க ஒரு 30 சீட்டோ 20 சீட்டோ ஒரு துணை முதல்வரோ அதிகாரத்தில் பங்கோ அந்த முறைகள்ல போக மாட்டாருன்னு நீங்க பார்க்க முடியாதா? 10 வருஷம் அரசியல் வீணா போயிரும் அவருக்கு. வன்னியர் கட்சி அதிமுக ஒரு ஜாதி கட்சி கூடங்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க கூட அதிமுகவே ஜாதி கட்சி, உங்க மனசுக்கு உள்ளுக்குள்ள தெரியும். இவரு பாமகவோட பெரிய ஜாதி கட்சியா அதிமுக இருக்குங்கிறத உங்க எம்பி, உங்க அங்கீகாரத்துக்கு காரணமான 2 பேர்ல ஒருத்தரான சகோதரர் ரவிக்குமாரே ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாரு. அந்த மேல்பாதி மங்கலமா ஏதோ ஒரு கோயில் விஷயத்துல தெளிவாட்டே சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் தான் இருக்குமா பாமகவோட மோசமான ஜாதி கட்சிங்கிறத அதிமுக பற்றி ரவிக்குமாருக்கு ஸ்டேட்மெண்டே இருக்குது. ஆனா திருமாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லையே. மேல்பாதி விஷயத்துல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரவிக்குமார் கொடுத்தாரு. திருமா இன்னைக்கு சாதிய மதவாத பிஜேபி பாமக கிட்ட வராதீங்க, அதிமுக வாங்கன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கண்டிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் அதிமுகவில் உள்ள வன்னியர் ஓட்டு இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. 2011 எலி தவள நட்பாயிரும், வீணா போயிருவீங்க. இந்த வார்த்தையே சொன்னேன். KK நகர் சரவணபவன் ஹோட்டல்ல தான் நான், என் தம்பி கண்ணன், இன்னும் நண்பர்லாம் இருக்கும்போது வந்தாரு. தப்பு பண்ணிட்டீங்கிறத நான் சொன்னேன். அவர் சில விஷயங்களை என்டால்ஸ் பண்ணி தான் பேசினாரு. உங்க தம்பி கலையை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒரு வன்னியருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, பாலாஜிக்கு என்னோட நிர்பந்தம் இருக்குதுன்னு. அரசியல் ரீதியா அது கரெக்டு தான். வன்னியர் ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அந்த இதில் ஓரளவு அவர் வெற்றியும் பெற்றிருக்கார். திமுக வன்னியர்கள் அவருக்கு ஓரளவு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லும்போது அணி சிக்கல் தாங்கிறத நான் சொன்னேன். அப்போ அவர் அதில் உள்ள இடர்பாடுகளை சொன்னார். அன்னைக்கு பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி எப்படி பொருந்தா கூட்டணியா எலிதவள நட்பா போச்சோ, அதே மாதிரி தான் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியும் பொருந்தா கூட்டணியா எலிதவள நட்பா போகும். இது ரேங்க் வன்னியர் கட்சி. நீங்க ஒரு கருத்துருவாக்கத்தை வெளிப்படுத்துறீங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் சரி வராதுன்றது உங்களுடைய கருத்து. நாளைக்கு அவங்க தானே களமாட போறாங்க, அவங்க தானே வேட்பாளர் போடுறாங்க. இங்க 10 கேட்டு 6 கிடைச்சிருக்கு, அங்க 30 கேட்போம், 30 கேட்டா 20 கிடைக்கும். அல்லது துணை முதல்வர் எனக்கு கொடுத்தாகணும்னு கேட்கலாம், அப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம், அப்படி கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இருக்கு, அது வரும் டிக்கெட்டு. அதுதான் இங்க பிரச்சனை. எது நீங்க அதிமுகவை நீங்க அவ்வளவு குறைச்சு மதிப்பிட வேண்டாம். தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக, ஆமாவா இல்லையா? திமுகவோட அதிக முறை ஆண்டு நான் குறைச்சு மதிப்பிடலங்க. திமுகவோட அவங்க சேலம், சிதம்பரம், விழுப்புரம், தென் கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல திமுகவோட பெரிய கட்சி அதிமுக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 2 தொகுதியிலையும் அதிமுக தான் பெரிய கட்சி. ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. எலி தமிழ நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிரும். எப்படி பலமா இருக்கிற இடத்துல கூடுதல் பலமா இவங்க போய் சேர்ந்தா கூடுதல் பலமா தான் மாறும். 2+2 அங்க 4 மாறாது, 1 மாறிடும். இதுதான் 2011 ரவிக்குமார் பெரிய இன்டெலக்சுவல் தான். நாங்க 90 சீட் இங்க ஜெயிக்கும்னு சொன்னேன். அப்பவே சொன்னேன் பொருந்தா கூட்டணியா போயிரும்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனா டெல்லியில அதிமுக கூட்டணிக்கு சகோதரர் தொல் திருமாவளவன் வருவாருன்னு நான் முயற்சி பண்ணினேன். அதுல அவங்க என்ன ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு அவங்க வாழ்த்து தெரிவிக்க போனவங்க அதே ஹிண்டு பத்திரிகையில ரவிக்குமார் தான் பண்ணிருக்க முடியும். ஜெயலலிதாவுக்காக வரக்கூடியவங்க எல்லாம் எங்க கட்சி ஆபீஸ்லயே காவல் காக்குறாங்கன்னு ஒரு நியூஸை கொடுத்து ஸ்டாலினை, அன்னைக்கு கலைஞர் தான் இருந்தாரு, ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்து உடனே கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் நான் பொருந்தா கூட்டணியாகும், வீணா போயிடுவீங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லி தான் சொன்னேன் சகோதரர் தொல் திருமாங்கிட்ட. நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, அவருக்கு நான் வெல்விஷர் தான். அவர் வட தமிழகத்தில் வெற்றி வீரர் தான். 19 அவர் தான் வெற்றி வீரர்.
21 அவர் தான் வெற்றி வீரர், 24 அவர் தான் வெற்றி வீரர். திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்களே ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரரை வெற்றி வீரர்னு எத்தனை பேருக்கு சொல்லதுக்கு மனசு வரும்? நான் ஒண்ணும் வெற்றி வீரர் திமுக பக்கம் இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி வீரரா? இந்த பக்கம் போனால் அது வந்து போவார்ன்றது நம்ம அவர் சான்ஸ் எடுக்க மாட்டார், சான்ஸ் எடுக்க மாட்டார். சரி, இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்தாருன்னா சான்ஸ் எடுத்துடலாம். இப்ப எடப்பாடி ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்துக்கிட்டு சிவி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சுரத்தூர் ராஜேந்திரன், துரைக்கண்ணு குடும்பத்தினர் மற்றும் சம்பத்து இப்படி வச்சு ஒரு வன்னியர் கட்சியை வச்சுக்கிட்டு பாருங்க, எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வந்து துரைமுருகனை சொன்னதும் KP முனுசாமிக்கு என்ன ஜாதி வரி பொங்கி வடியுது. அப்ப நாங்க விடுவோமா? அப்ப எங்களுக்கும் அது திருப்பி அரசியல் ரீதியா எப்ப எந்த இடத்துல அடிக்கணும்னு எங்களுக்கும் தெரியாது. அப்படி இல்ல சார், ரஜினிகாந்த் கருத்தை பற்றி கேள்வி கேட்கறாங்க KP முனுசாமி. இதுல எங்க சாதி வெறி வருது? என்ன சாதி பாசம் வருது? ஏங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து பாஜக திமுக கள்ள உறவுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு தன்னோட ஸ்டாண்ட ரஜினிகாந்த் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. மோடி சொல்லி தான் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போனாருங்கிறத சொல்லி தன்னோட நிலைப்பாட்டில் வந்து ரஜினிகாந்த் பேச்சுல இருந்து கிரெடிட் எடுக்கிறாரு. இவரு ரஜினிகாந்த் துரைமுருகனை பேசிட்டாருன்னு பொங்கி வடியுது இருக்கு. திமுகவுல ஒரு சிண்டு முடிகிற வேலை, ஒரு பிரச்சனை உண்டாகட்டும்ன்ற ஒரு வேலையை கூட KP முனுசாமி எடுத்துக்கலாம். எங்க எடப்பாடி பாருங்க சார், எங்க எடப்பாடி சொன்னதுல இருந்து முரண்பட்டு சொல்றாரு. மேட்டர் ஓவர். அதுல எடப்பாடி என்ன சொன்னாரு KP முனுசாமி விளக்கிடுங்க, கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா. எடப்பாடி ரஜினிகாந்த் சொன்னது நல்லதுதான். அவரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குங்கிறத ரஜினிகாந்த் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. சரி, ரஜினிகாந்த் கடந்து போயிட்டாரு. ரைட். இவரு துரைமுருகனை சொன்னதும் ரஜினிகாந்த் மேல இவருக்கு பொங்கி வடிஞ்சது. அது சாதி பாசமா? பின்ன ஜாதி பாசம். எடப்பாடி சாஃப்ட் பெடல் பண்ணியே பழக்கப்பட்டவர் சார். அவர் சாஃப்ட் பெடல் பண்ணியே இந்த உயரத்துக்கு வந்துட்டாரு. வேற என்ன கான்ட்ராக்ட் பாசமா? எப்படி ஜாதி பாசம் இல்லாம தொழில் பண்றாரு அந்த பாசமா? நீங்க சொல்ற கான்ட்ராக்ட் பாசமா இருந்தால் கூட நேற்றைக்கு 3 மணி நேரம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அவர் உள்ள ஊருக்குள்ளே விடல தெரியுங்களா? திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா பொதுச் செயலாளர் தான் இவரு துரைமுருகன் சப்போர்ட் பண்ணியிருந்தா திமுகவினர் தான் தடுத்து நிறுத்தினாங்க. யார KP முனுசாமி மறியல் பண்ணி 3 மணி நேரம் கழிச்சு பூமி பூஜை பண்ணார் தெரியுங்களா? பிரச்சனை உங்களுக்கு என்ன சார்? இது நீங்க என்ன ஒரு மனதில் வச்சிருக்கீங்களோ அதை சொல்றீங்க நீங்க. ஏங்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியலன்னா உங்களை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். ரைட், ஓகே, பரிதாபப்படுறதோட நிறுத்திக்கிறாங்க. ரைட் சார், ஓகே. துரைமுருகனுக்கு ஜாதிக்காக சொல்றதும் திமுக உள்ள இந்த மோதலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா ஐ பிட்டி யூ மதேஷ். கண்டிப்பா வன்னியர்கள் ஆதரவுல தான் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து 2வது இடத்தை காப்பாத்தி இருக்கிறாரு, சந்தேகமே இல்லை. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வன்னியர் ஆதரவுல தான் ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் ஆட்டே வந்தாரு. தலையில்லாத முண்டங்கள்னு முதலமைச்சர் ராஜாஜி ஆதரவு எம்எல்ஏக்களை, பார்வர்ட் பாக் எம்எல்ஏக்களை, மற்ற சுயேட்சைகளை வந்து அவர் அண்ணா அந்த மாதிரி கமாண்ட் அடிச்சாரு. 62 பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தோக்கும் போது கூட 50 எம்எல்ஏ வந்து தெளிவா நான் தான் காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொன்னது வன்னியர் சமுதாயத்தின் ஆதரவுல. 77 கலைஞர் வந்து 2வது இடத்தை தாக்கு பிடிச்சது வன்னியர்களின் ஆதரவுல. சிட்டியில 13 சீட் வந்தாரு, மறுக்காண்டாம். தஞ்சாவூர்ல கள்ளர்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க, அதே மர்ம மறுக்காண்டாம். எம்ஜிஆரோட கள்ளர்கள் மத்தியில் ஆதரவு இருந்து, சிட்டியில ஆதரவு இருந்து, வன்னியர்கள் ஆதரவுல தான் 50 வரை நெருங்கி வந்தார். இன்னைக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கலனாலும் 18% வாக்கெடுத்த என்டிஏ விட 20.4% வாக்கெடுத்து இண்டிவிஜுவல் பெரிய கட்சி அவர் தான். ஆனா என்டிஏக்கு கீழே போகாம அவரை காப்பாத்தி விட்டது வன்னியர் சமூகம் தான். இந்த வன்னியர்கள் தான் 10.5 ஒரு ஜாதி கொடுத்தது தான். அதனாலதான் நம்ம அன்னைக்கு அவர்கிட்ட முரண்பட்டதை இன்னைக்கும் அடிக்கிறோம். இது வன்னியர் கட்சியா போயிட்டீங்க, ஏன் நீங்க பிசியில யாதவர் செங்குந்தர் முத்தரையர் விஸ்வகர்மா கொடுக்கல? இதை 2026 அப்படியே அம்பலப்படுத்தி அடிப்பேன். பெருச்சாலிய வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவேன் 2026. சேலஞ்ச் பண்றேன். ரைட். யாதவர் பிசி விஸ்வகர்மாக்கெல்லாம் திமுக சீட்டு கொடுத்திருக்கா? இஷ்யூ அது அல்ல. இஷ்யூ அதுதான். அதான் இஷ்யூ. நீங்க வந்து அதிமுகவை அம்பலப்படுத்த யாதவர் பிசி விஸ்வகர்மா திமுக சீட்டு கொடுத்திருக்காரு. எனக்கு அது பதில் சொல்ல தெரியும். அண்ணாமலை சீட்டு கொடுத்திருக்காரா? இப்ப எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியும். என் வேலை இல்லாது. திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட வந்து ரவீந்திரன் சொல்றாருன்னு கேளுங்க, அவர்கிட்ட பதில வாங்க. என் தம்பி ராஜீவ்காந்தி வருவான், ராஜீவ்காந்தியை கூட்டு பேசுங்க. நான் அதுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இல்ல சார், நீங்க அதிமுக வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லன்னு சொல்றேன். எனக்கு வக்காலத்து வாங்க முடியும். அது ஏதோ அவங்க மட்டும் சமூக நீதியில அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். ராஜீவ்காந்தி வருவான் என் தம்பி, அவங்கிட்ட நீங்க கேளுங்க, அவன் பதில் சொல்லிக்குவான். ரைட். மறுபடியும் நான் திருமாவளவனுக்கு வரேன் சார். திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா நீங்களே ஓப்பனா சொல்றீங்க. அந்த அதிருப்தி வெடிக்கவே வெடிக்காதா? இப்படியே அது இணக்கமாவே போயிடும். 10 வருஷம் வீணா போயிடுவாருங்க. தெளிவா தெரியும். அது உங்களுடைய பார்வை சார். அவருக்கு தெரியும்ல, களத்தில் வேலை செய்யற திருமாவுக்கு தெரியும்ல. 2024 அவரை நாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல்ல நான் என் தம்பிமார் எல்லாமே போய் பார்த்துட்டு வரும்போது, மாதவன், ஜெயந்தன், பிரசாந்த் எல்லாமே பார்த்துட்டு வரும்போது அதுதான் சொன்னேன். இனிமே இன்னொரு இடத்துல விட்டு வெளியே வந்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டான், உங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது ராமதாஸ் 2009 அடைஞ்ச ஒரு மோசமான சூழ்நிலை வந்துடும்.
என்னமோ இன்னொரு இடத்துல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்க சமூக மக்கள் ஏத்துக்கிற மாதிரி திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர்னு யாராவது சொன்னான்னா அந்த இதுக்கு வாங்கலே தவிர மற்றபடி வந்தா உங்களுக்கு எடுபடாதுன்னு 2024 வந்து அவரு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற இடத்துல தான் இருந்தாரு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மதேஷ்.